யாழ் பல்கலைக்கழகத்தில் பகிடிவதை சிரேஷ்ட மாணவர்கள் 4 வகுப்பு தடை. வரலாற்றிலேயே அதிக பொய்களை கூறிய தலைவர் அனுரகுமார நாமல் ராயபக்ச சூளுரை. யாழ் பல்கலைக்கழக புதுமுக மாணவன் மீது பகிடிவதை கவனம் செலுத்திய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைக்கு ஏற்படவுள்ள சிக்கல். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பு. ரவிராஜன் தெரிவித்துள்ளார். விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், எமது பீடத்தை சேர்ந்த புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம். சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவரை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம். பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருடத்தை சேர்ந்த 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கமைய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பகிடிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணை குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையினூடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். பேரவை தீர்மானத்துக்கு அமைய குற்றமளித்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கத்தின் அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்க விமானப்படை வேறு கருத்தை கூறுகின்றது. இதனால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படுவது தெளிவாக புலப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். மாத்தறை மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய நாமல் ராயபக்ச தற்போதைய ஜனாதிபதி வரலாற்றில் அதிக பொய்களை கூறிய தலைவராக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமது தலைவர்கள் அன்று ஆட்சி அதிகாரத்தை பெற்றது நாட்டு மக்களுக்கும் பாரிய சேவைகளை செய்த பின்னரே. ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடையே பொய்களை பரப்பிய ஆட்சியை பிடித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானத்தின் போது அதற்கு எதிராக ஜேவிபி விமர்சனம் செய்தது. அப்போது விமர்சித்தவர்கள் இன்று மாத்திரை கூட்டங்களுக்கு வருவது அவர்கள் எதிர்த்த அதே அதிவேக நெடுஞ்சாலை வழியாகத்தான். அரசாங்கத்தின் புனைவு தன்மையை தெளிவாக காட்டும் ஒரு சம்பவமே இது. 30 ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு தலைமைத்துவம் வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச. யுத்தத்தின் போது ஏதேனும் நடந்திருந்தால் அதற்கு தலைமை தாங்கியவரிடம் கேட்க வேண்டும். ஆனால் இன்று தலைவர் சொன்னதை செய்த இராணுவ வீரர்களை தாக்கும் செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. நாங்கள் புலம்பவில்லை. எங்களுக்கு பணி செய்யும் அனுபவம் உள்ளது. சவால்களை எதிர்கொள்ள முடியும். அதனை நாங்கள் செய்து காட்டியுள்ளோம். விரைவில் மக்களின் அரசாங்கத்தை உருவாக்குவோம். அதுவரை மக்களுடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகள் மூலம் பலமான அணியை உருவாக்குவதே எங்கள் முயற்சியாகும் என்று நாமல் ராயபக்ச தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடிவதை எனும் தலைப்பில் 2025 மார்ச் 31ஆம் தேதி மற்றும் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது 1996ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளதென இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் த. கனகராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 1998ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க கல்வி நிறுவனங்களில் பகிடிவதையையும் வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்தல் சட்டம் பகிடிவதை செய்வதானது இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகும். பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடன
அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பகடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்த ஒரு நபரும் கைது பிடியாணை இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் ஏற்பாடுகளை கொண்டுள்ளது. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மேற்குறித்த பகடிவதை சம்பவம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அறிக்கையினை எதிர்வரும் 4ஆம் மாதம் 4ஆம் திகதி 2025க்கு முன்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பாடசாலை வாகன சேவை வழங்குனர் சங்கம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி டீசல் நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் இருந்து விலக வேண்டியிருக்கும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் ருவான் பிரசாத் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெட்ரோல் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளாமல் அப்படியே பேணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 500க்கும் மேலதிகமான பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுவ சொர்ணஹன்ச தெரிவித்தார். இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயற்படுத்தப்படும். இதன் முதல் கட்டம் 9ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை செயல்படுத்தப்படும். புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் 16ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை விசேட போக்குவரத்து சேவை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது.